உங்கள் பாக்கெட்டில் சில்லற காசு ஒரு 30 ரூபா இல்லை ஒரு 20 ரூபா இருந்ததுன்னு வச்சுங்களேன், எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த 30 ரூபா பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம். 20 ரூபா தான் குஸ்கா இவர்கிட்ட தான். ஆனால் இவர்கிட்ட வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி போடும்போது நிறைய நேரங்களில் கமெண்ட்ஸ் மாற்றுக்கிறது தான் இருந்தது. இன்க்ரீடியன்ட் போடுங்க, கலரை குறைங்க, பீஸை போடுங்க, அப்படின்னு அரிசியை மாற்றுங்க. அவர் டேஸ்ட்டுக்காகலாம் விற்கல, பல பேர் பசிக்காக தான் சாப்பாடு விற்றுட்ருக்காரு. மனுஷன் 7 ரூபாய்க்கு ஆரம்பித்தார் இந்த பிரியாணி கடை. இன்னமும் அந்த பிரியாணி கடை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு 30 ரூபா வரையும். இவர் நினச்சா சிக்கன் விலை குறையும் போது லாபம் கிடைக்கலாம், ஏறும்போது லாபம் இல்லாமல் போகலாம். அரிசி விலை ஏறும் போதும் குறையும் போதும், காய்கறி விலை ஏறும் போதும் குறையும் போதும் பல விஷயம் இருக்குது. பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் எனக்கு இதை விட்டால் வேறு எதுவும் தெரியாதுன்றதுக்காகவே இந்த கடையை இன்னமும் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ரன் பண்ணிகிட்டு இருக்க இந்த கடை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு கிட்டத்தட்ட 40-50 பேராது ஏமாந்து திரும்பி இந்த கடைக்கு வந்து ரிட்டர்ன் போவாங்க. ஏதோ கூலி வேலைங்க செய்கிறவங்களுக்கு ரவுண்ட் தான் சாப்பிடுவாங்கன்னா இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்காக நீங்கள் பாராட்டலாமே.